ஹலோ மக்களே, வெல்கம் பேக் டு அவர் சேனல் பிக் பாஸ் சீசன் 9. நீங்க எல்லாரும் ஆவலோட எதிர்பார்த்துட்டு இருந்த சாட்டர்டே எபிசோடுக்கான ஃபர்ஸ்ட் ப்ரோமோ ரிலீஸ் ஆயிடுச்சு மக்களே. அந்த ப்ரோமோ பார்க்கும்போது தெரிஞ்சிச்சு கமருதீன் விசஸ் விஜய் பார்வதி இவங்க ரெண்டு பேர் தான் புடிச்சு அடி நடிக்க போறாப்ல. ஆல்ரெடி லைவ் அப்டேட் நம்மளுக்கு வந்ததை வச்சு பார்த்தனாலும் கமருதீன் விஜய் பார்வதிக்கோ சரியான ரோஸ்ட் இருக்கா மக்களே. சோ அதான் இங்கேயும் பார்க்க முடியுது. அதாவது நீங்க போன வாரம் எடுத்து பாத்தீங்கன்னா நம்ம விஜய் பேசுவாப்புல பக்கத்துல வந்து அந்த டிவி ஒன்று ஓடும்ல, அதுல வந்து இந்த வீட்டுல நடந்த நிறைய சம்பவங்கள் போவோம். பட் ஆனா இந்த வாட்டி பாத்தீங்கன்னா அந்த டிவில முழுக்க விஜய் பார்வதி விசஸ் கமருதீன் இவங்களுக்குள்ள நடந்த அந்த கான்வர்சேஷன், அந்த கோர்ட்ல நடந்த விஷயங்கள், அந்த கோர்ட்ல கூட விஜய் பார்வதியோட பஞ்சாயத்து மட்டும் தான், அந்த மைக் மேட்டர் மட்டும் தான் வந்து பெரிய இஷ்யூவா பேசப்பட்டிருக்குன்னு நினைக்கிறேன். சோ அதான் வந்து இங்க டிஸ்கஸ் பண்ண போறோம்னு சொல்லிட்டு உள்ள போறாப்ல. அதாவது விஜய் என்ன சொல்லிட்டு உள்ள போறாப்லன்னா, நிலுவையில் இருக்க பல பிரச்சனைகளை வந்து முடிச்சதான் கோர்ட்டும் கேஸும். ஆனா இங்க ஜட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமேட்டு கூட இவங்க எல்லாரும் வந்து அந்த பிரச்சனையை வந்து பெருசாக்கிட்டு தான் இருக்காங்க அப்படின்ற மாதிரி சொல்றாப்ல. சோ அந்த மாதிரி எடுத்து பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், இந்த வீட்டுல வந்து ஜட்மெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறமேட்டு பெரிய பிரச்சனையை வந்து உருவானதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னு பாத்தீங்கன்னா அந்த மைக் இஷ்யூ தான். சோ அந்த மைக் இஷ்யூ மட்டும் தான் வந்து பெரிய பிரச்சனையா வரப்போகுது. நெக்ஸ்ட் வந்து நம்ம மைக் இஷ்யூ தான் டைரக்டா விஜய் வராப்ல. அதாவது இந்த வீட்டுல வந்து இவங்களுக்கு மைக் கொடுத்துருக்குது, இவங்க பேசுறது மக்களுக்கு தெரியணும் அப்படின்றதுக்காக தான் மைக் கொடுத்துருக்கோம். ஆனா அதே இவங்க கைட்டி வச்சுட்டு பேசுறாங்க. சோ அதனால அவங்களுக்கு எதுக்கு அந்த மைக் அப்படின்ற மாதிரி நம்ம விஜய்ஸே கேட்கிறாப்ல. அதுக்கப்புறமேட்டு இந்த வீட்டுல வந்து டீ காஃபி எல்லாம் அவங்களுக்கு மட்டும் தான் வந்து கட் ஆயிருக்கு, நம்மளுக்கு அப்படிலாம் கிடையாது. நம்ம ஒரு காஃபியை ஸ்ட்ராங்கா குடிச்சிட்டு போய் என்ன எதுன்னு கேட்போமா அப்படின்ட்டு உள்ள போறாப்ல. அதாவது நம்மளுக்கு உள்ள இருந்து அந்த லைவ் அப்டேட் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதாவது இப்ப ஷூட்டிங் போயிட்டு இருக்கு, ஷூட்டிங்ல இருந்து அந்த லைவ் அப்டேட் நம்மளுக்கு என்னன்னா கமருதீனும் விஜய் பார்வதியும் போட்டு கிளிக்கிறாப்ல. முக்கியமா விஜய் பார்வதிக்கு சரியான ரோஸ்ட் இருக்கா மக்களே. விஜய் பார்வதி அதாவது கமருதீன் கூட எல்லாத்துலயும் மைக் போட்டு தான் இருப்பான். ஆனா அதை போய் அதை மறைச்சு பேசுறது யாருன்னு பாத்தீங்கன்னா விஜய் பார்வதி தான். சோ விஜய் பார்வதியை பிடிச்சி கிழிச்சு தொங்க விடுறாப்லயா. அதே மாதிரி கமருதீனுக்கும் ரோஸ்ட் இருந்திருக்கு. ஆனா கமருதீனுக்கும் நம்ம விஜய்ஸ்க்கும் வந்து லைட்டா வந்து ஏதோ முட்டிக்கிச்சு போல. கமருதீன் ஏதோ ஒன்று பேச, நம்ம விஜய் ஏதோ ஒன்று சொல்ல, அந்த மாதிரி ஏதோ ஒரு கான்வர்சேஷன் போயிருக்கு. ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ், அதாவது ரெண்டு பேருக்கு நடுவே ஹீட்டட் ஆர்குமெண்ட்ஸ் போயிருக்கு. அது எந்த அளவுக்கு லைவ்ல வர, அதாவது எபிசோட்ல வரப்போதுன்னு தெரியல. ஏன்னா நிறைய விஷயத்தை கட் பண்ற மாதிரி அதையும் கட் பண்ணி கமருதீனை காப்பாற்ற போறாங்களா, இல்ல கமருதீன் எவிக்டா, இல்ல ரம்யாஜோ எவிக்டா அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் இருக்கு. பட் இப்பதான் வந்து ஷூட்டிங் ஸ்டார்ட் ஆகி போயிருக்கு. இன்னும் ஒரு 1 hourல வந்து டீடைலா தெரிஞ்சிடும். அந்த அப்டேட் வந்தோடனே கண்டிப்பா அப்டேட் கொடுக்குற யார் எவிக்ஷன். என்னோட தனிப்பட்ட கெஸ் இன்னைக்கு காலைல அந்த வேக்கப் சாங்லாம் வச்சு பாத்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம இவங்க இருக்காங்களா ரம்யாஜோ, அவங்க தான் வந்து எவிக்ட் ஆகிறாங்கன்னு தோணுது. பட் ஆனா கமருதீன் விஜய் பார்வதி இவங்க ரெண்டு பேருக்கும் மட்டும் தான் ரோஸ்ட் மேல ரோஸ்ட் வந்துட்டு இருக்கு. சோ இது வேற லெவல்ல இருக்க போகுது. இன்னைக்கு எபிசோட் வந்து விஜய் பார்வதி ஃபேன்ஸ் யாரும் எபிசோடே பார்க்காதீங்க, கமருதீன் ஃபேன்ஸ் யாரும் எபிசோட் பார்க்காதீங்க, தனிப்பட்ட முறையில சொல்லுவேன். ஏன்னா அந்த லெவலுக்கு ரோஸ்ட் விழுந்திருக்கான். அதாவது ஒரு மைக் ஒன்று கொடுக்குறாங்கன்னு வச்சுக்கோங்க ஒரு சேனல்ல, இது வந்து ஒரு இன்டர்நேஷனல் சேனல், ஓகேவா, இன்டர்நேஷனல் ஷோவா போயிட்டு இருக்கு. இந்த ஷோல வந்து நீங்க மைக்க மாட்டாம நீங்க வந்து ஒரு மாதிரி இந்த ஷோவை எடுத்துட்டு போறீங்க, 18+ கண்டென்ட்டா எடுத்துட்டு போறீங்கன்னா இது வந்து குழந்தைங்களும் பார்ப்பாங்க, ஓகேவா. சோ அதனால வந்து வெளியே இருக்காங்க பாத்தீங்களா, வெளியில இப்ப பிக் பாஸ் டீம் இருக்குல்ல, அவங்க தான் போட்டு அடி நடிப்பாங்க. ஆல்ரெடி ஒரு கேஸ் ஒண்ணு போயிட்டு இருக்கு, இந்த தமிழக வாழ்வுரிமை கட்சியா அவங்க வந்து ஒரு கேஸ் ஒண்ணு போட்டிருக்காங்க. அது ஒரு பெரிய பிரச்சனையே நடந்தது, ஓகேவா. இவங்க மறுபடியும் 18+ கண்டென்ட்டா கொடுத்துருந்தாங்கன்னா மறுபடியும் எதனா ஒரு பிரச்சனை வந்து கோர்ட்ல எதனா ஒரு ஜட்மெண்ட் வந்து இழுத்து மூடுங்கன்னு வச்சுக்கோங்களேன், இது இவங்களுக்கு பெரிய ஆப்பா முடியும். சோ இதனால நிறைய வார்னிங் இருக்கும். பிக் பாஸ் டீம் என்ன சொல்லிட்டாங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது விஜய் கிட்ட நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க சார், இதுக்கப்புறம் இவங்க வந்து ஒழுங்கா இருக்கணும், நான் உங்ககிட்டே ஃபுல்லா வந்து ஃப்ரீடம் குத்துறேன், நீங்க என்ன வேணாலும் பண்ணுங்க, என்ன வேணாலும் பேசிக்கோங்க, யார வேணாலும் தூக்கிக்கோங்க அப்படின்ற மாதிரி நம்ம விஜய் கிட்ட ஃபுல்லா பவர் கொடுத்துட்டாங்க. விஜய் எடுத்து வந்து இங்க புச்சி கிளின்னு கிளிக்கிறாப்லையா. சோ பொறுத்து இருந்து பார்ப்போம். விஜய் வந்து அந்த லெவலுக்கு கிளிக்கிறாரு விஜய் பார்வதியை. விஜய் பார்வதியில பேச முடியாது, ஏன்னா விஜய் பார்வதி அவ்வளவு தப்புகள் பண்ணிருக்காங்க இந்த வீட்டுல. ஆனா வீக்கெண்ட் ஆன உடனே மட்டும் கரெக்டா வந்து ஒரு டிராமாவை போட்டுருவாங்க. விஜய் பார்வதி மேல இந்த நல்ல எண்ணங்கள் எல்லாமே வந்து அப்படியே கொஞ்சம் கொஞ்சமா மறைஞ்சிச்சு. நான் முதலே சொன்னால, அந்த வார்டன் டாஸ்க், ஸ்கூல் டாஸ்க்ல வந்து விஜய் பார்வதி மேல எவ்வளவு சிம்பத்தி கிரியேட் ஆச்சோ அது அப்படியே சிம்பத்தி அடுத்த வாரம் வந்து கமருதீன் விசஸ் விஜய் பார்வதிக்குள்ள இருக்க அந்த லவ்னால மொத்தமா அழிச்சிட்டாங்க. ஒரு லெவலுக்கு மேல எக்ஸ்ட்ரீமா போகுது. சோ அதை பார்க்க முடியலன்னு சொல்லிட்டு ஆடியன்ஸ் சைட்ல இருந்தும் நிறைய புகார்கள் எழுது. அதே மாதிரி நிறைய பேர் ஷோவே குவைட் பண்ணிட்டு போயிட்டாங்க. அதாவது இவங்க வந்து சும்மா இந்த லவ் கண்டென்ட் மட்டும் தான் கொடுப்பாங்க, இவங்க இஷ்டத்துக்கு வந்து பிக் பாஸ் வந்து வளர்ச்சிப்பாங்க, ரூல்ஸை ஃபாலோ பண்ண மாட்டாங்க, பிக் பாஸ் பேச்சுக்கு மரியாதை கொடுக்க மாட்டாங்க, நாங்க எதுக்கு பார்க்கணும் அப்படின்ற மாதிரி நிறைய பேர் வந்து ஷோவை வந்து குவைட் பண்ணிட்டாங்க. சோ அது நீங்க வந்து ஓட்ல பார்த்தாலே தெரிஞ்சிருக்கும், கானா வினோத்துக்கு மட்டும் தான் ஓட்டு வந்துட்டு இருக்கு, மத்த பேருக்கு யாருக்குமே ஓட்டே வரல, ஓகேவா. நம்ம சபரி அவர்களுக்கு ஒரு 1,30,000 ஓட்டு இருக்கு, கானா வினோத்துக்கு ஒரு 2,20,000 ஓட்டு தாண்டிச்சு. கானா வினோத் ட்ரேட் மார்க் செட் பண்ணி வச்சிருக்காரு மக்களே. கானா வினோத்தோட ட்ரேட் மார்க்கை ஒரு 4 வாரமா யாருமே பீட் பண்ணவே இல்லை. எல்லாரும் 1.5 லட்சம் ஓட்டு வாங்குறதுக்கு கஷ்டப்படுறாங்க. பட் ஆனா கானா வினோத்துக்கு 2.5 லட்சம் ஓட்டு கிட்ட போயிடுச்சு. சோ அடுத்த வாரம் 3 லட்சம் ஓட்டு வரதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. சோ கானா வினோத் அந்த டைட்டில வந்து நான் நெருங்கிட்டு இருக்காப்ல. மீதி பேர் எல்லாருமே வந்து அந்த நெகட்டிவ் ஃப்ரேம் வாங்கிட்டு இருக்காங்க. விஜய் பார்வதி அந்த இடத்துல இருந்தாங்க, பட் விஜய் பார்வதி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து நெகட்டிவ் ஃப்ரேம் வாங்கிட்டு இருக்காங்க. அதே மாதிரி கமருதீனும் வாங்கிட்டாப்ல. இதுக்கப்புறம் திவ்யா கணேஷா விக்கல் சிக்கிரமா அப்படின்னு தான் போவோம் போல. கானா வினோத், திவ்யா கணேஷ், விக்கல் சிக்கிரம் இப்படி போயிடுமோ அப்படின்ற மாதிரி தான் இருக்கு. பட் இந்த வாரம் ரோஸ்ட் வாங்கினதுக்கு அப்புறமேட்டு வந்து தெளிவா வந்து கேம் ஆனோன்னு தனிப்பட்ட கருத்து. இப்ப லைவ் ஷூட்டிங்ல செம்ம ரோஸ்ட் மக்களே. நம்ம கமருதீனுக்கோ விஜய்ஸ்க்கோ ஏதோ முட்டிக்குச்சுனாங்க, அது என்ன ஏதுன்றது நான் அடுத்த வீடியோல வந்து அப்டேட் பண்றேன். அது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி கூட பெல் ஐகானை தட்டி விடுங்க. அப்பதான் நம்ம போற வீடியோ எல்லாம் உடனே வந்து சேரும். லவ் யூ, பை, டேக் கேர்.